ராஜேஷ் இயக்கத்தில் ஆர்யாவுடன் சந்தானம், தமன்னா நடித்துள்ள படம் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சாங்க. தி ஷோ பீப்பிள் என்ற தனது பட நிறுவனம் சார்பில் இப்படத்தை தயாரித்துள்ள ஆர்யாவே ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்க படத்தை ரிலீஸ் செய்ய உள்ளார். உதயநிதி ஸ்டாலின் தியேட்டர்களை புக் பண்ணி தந்தாலும் தானே சொந்தமாக வெளியிடுவதால் செம டென்ஷனில் இருக்கிறாராம் ஆர்யா. படம் ஓடுமா ஓடாதா என்ற டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கையில் உள்ள பணத்தை எல்லாம் செலவு செய்து விட்டதால் ரிலீஸ் நேரத்தில் என்னாகுமோ என்ற பதபதைப்பு ஆர்யாவுக்கு இருக்கிறதாம். அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் வழக்கம் போல் கலகலப்பாக இருப்பது போல் ஆர்யா காட்டிக்கொண்டாலும் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சாங்க படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது உண்மையை போட்டு உடைத்து விட்டார் சந்தானம். இந்த படத்திற்கு VSOP என்று டைட்டில் வைத்த போதே இப்படம் ஜெயிக்கும் என்று முடிவு செய்தோம். காரணம் அந்த டைட்டில் அப்படி. சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சாங்க என நான், ஆர்யா, ராஜேஷ் கூட்டணி தொடர்ந்து வருகிறதா. ராஜேஷ் படத்தில் நடித்ததற்கு முன்னாடி நான் நடித்த பட போஸ்டர்களில் எல்லாம் என் படத்தை சின்னதாகத்தான் போடுவார்கள். ஆனால் போஸ்டரில் ஹீரோவுக்கு சமமான அளவில் என் போட்டோவை முதலில் போட்ட இயக்குனர் ராஜேஷ் தான். வழக்கமாக பெரும்பாலான ஹீரோக்கள் அதை விரும்பவும் மாட்டார்கள், சம்மதிக்கவும் மாட்டார்கள். ஆனால் ஆர்யா அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. நானும் வளரணும் என்ற நல்ல மனசு இருக்கா. சினிமாவை தவிர்த்து நன்றாக பழகக்கூடிய ஆத்மாத்மான ஒரு நண்பர் அவர் என்று பேசிய சந்தானம், இந்த படத்தை ஆர்யா தயாரித்து நடித்திருக்கிறார். இப்படத்தை ஆர்யாவே உலகம் முழுக்க வெளியிடவும் இருக்கிறார். ஆர்யாவிற்கு சினிமாவிலிருந்து இதுவரை எதுவும் ரிட்டர்ன் வந்ததே கிடையாதா. வந்ததை எல்லாம் சினிமாவுக்காக செலவு செய்துகிட்டு இருக்கிறார். அதற்காவது இப்படம் ஜெயிக்கணும். நடிகராய் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளரா ஆர்யாவிற்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும் என்று ஊடகங்களிடம் வேண்டுகோள் வைத்தார் சந்தானம்.